ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம நினச்சி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 14th லெசன் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், அதான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு லெசனை நம்ம நினச்சிரோம் பார்த்துட்ருக்கோம். இல்லை கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். டுடே ஐ am going to discuss about classification of marketing and functions of marketing. First வந்து classification of marketing. Marketings are classified three types by the professor Clark. Clark அப்படிங்கிற ப்ரொஃபஸர் வந்து 3 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்கை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அதாவது இதில் என்ன அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அந்த ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத. ரெண்டாவது செகண்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை, அடுத்தல ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரெஃபர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு குட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்னொன்று சர்வீஸு, அந்த குட்ஸோடு சேர்ந்த சர்வீஸ். குட்ஸை வந்து கஸ்டமருடைய பிளேசஸ்க்கே கொண்டு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் நம்ம சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை ப்ரொடியூசர்லேருந்து எங்கள் கன்சியூமருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த கான்செப்டை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் ப்ராசஸ் கேன் பி டிவைடட் இன்டு பையிங் அண்ட் அசம்பிளிங் அண்ட் செல்லிங். அதை பையிங் வாங்கிறது, ரெண்டாவது அசம்பிள் பண்ணுறது, அப்புறம் செல்லிங் அப்படின்னு சொல்லி 2 டைப்பை நம்ம நினச்சிரோம் பிரிக்கிறோம். அதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பையிங் அண்டு செல்லிங், அதாவது அசம்பிளிங் அப்படின்னு சொல்லி இதில் 2 டைப்பாக பிரிக்கிறோம். அதாவது பையிங் அண்ட் செல்லிங் இருக்குல்ல, அதில் வந்து அசம்பிள் பண்ணுறது, இன்னொன்று வந்து இன்ஸ்பெக்ஷன், அந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் சாம்பிள். டிஸ்கிரிப்ஷன்னா அதை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில் என்னெல்லாம், அந்த இப்போ ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபுட்டில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில். இப்போ டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேப்லெட்டில் என்னெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்புறம் அதில் சாம்பிள், கிரேடிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளைனா என்ன அப்படின்னா, தேர் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ், வேர்ஹவுஸ். அப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். குட்ஸை வந்து கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு கான்செப்டில். இங்கே வந்து அதுக்கு அந்த குட்ஸை சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இன்னொன்று ஸ்டோரேஜ், இன்னொன்று வேர்ஹவுஸ் அப்படின்னு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை அதை தான் நம்ம இங்கே இருந்திருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீன்ஸ் ஆல்ரெடி யூ ஹவ் நோன் transport. What is the transport? Transport means carrying goods, materials and men from one place to another. It plays an important role in the marketing. The transport வந்து important role in the marketing. குட்ஸை வந்து குட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை வந்து ஒரு ஆட்கள் மூலமாக இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த டியூட்டியை தான் நம்ம நினச்சிரோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்குது. 3 டைப்ஸ் இருக்குது. லேண்டு, வாட்டரு, ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் இருக்குது. இதோட ரிலேட் பண்ண சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், இதோட தொடர்புடையது வந்து சப்சிடரின்னு சொல்கிறோம், துணை பணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இனோவேஷன், இது வரைக்கும் இல்லாத ஒரு நியூ இனோவேஷனாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கொண்டு வராது. அடுத்தல ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அது என்ன அப்படிங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வராது. இன்னொன்று வந்து டிசிஷன் மேக்கிங், சிறந்த தீர்மான முடிவுகளை எடுக்கிறது. அப்புறம் கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இணைஞ்சிருக்கும், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் மார்க்கெட்டிங்குடைய சப்சிடரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்ட் டைப்பில் ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டோரேஜ் இஸ் த அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராசஸ். குட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, தேவையான காலகட்டத்தில் குட்ஸை வந்து சப்ளை பண்ணுறது. இது என்ன அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் த ஹோல்டிங் அண்டு ப்ரிசர்வேஷன் அப்படின்னா பாதுகாப்பில் இருக்கிறது, ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் த டைம், கரெக்டான அந்த நேரத்தில், தே ஆர் ப்ரொடியூஸ்டு த டைம் தே ஆர் கன்சியூம்டு. அதாவது எந்த நேரத்தில் நம்ம வந்து குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி கஸ்டமருக்கு ப்ராப்பர் அந்த டயத்தில் கொண்டு நினச்சணும் குட்ஸை வந்து சர்வீஸ் பண்ணணும். அது மாதிரி தேவைக்கு அதிகமாகவும் குட்ஸை வந்து சப்ளை பண்ணிடக்கூடாது. அதை வந்து அந்த ப்ரைஸ் ரேட்டை வந்து நியூட்ரலாக வச்சுருக்கிறதுக்கு இது ஒரு குட் ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜென்ரலி தேர் இஸ் த டைம் கேப் பிட்வீன் த ப்ரொடக்ஷன் அண்டு கன்சப்ஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கு. பொதுவாகவே ஒரு டைம் கேப் வந்து என்ன செய்யணும்,
குட்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அந்த குட்ஸை வந்து சப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதா இந்த ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து வேர் ஹவுசிங். வேர் ஹவுஸ் கிரியேட் த டைம் யூட்டிலிட்டி பை த ஸ்டோரிங் த குட்ஸ் த்ரூ அவுட் த இயர் அண்ட் ரிலீஸிங் தம் ஆஸ் வென் தே ஆர் நீடட். எப்போ தேவையோ அது வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க ஒரு வருஷத்தில். தேவையான நேரத்தில் அதை என்னச்சுவோம் வேர் ஹவுஸில் வச்சு பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செவரல் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் வேர் ஹவுஸு, பப்ளிக் வேர் ஹவுஸு, பாண்டட் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் இந்த வேர் ஹவுஸை வந்து ஒரு லெசனாகவே எடுத்து நீங்கள் நினைஞ்சிருப்பீங்க, டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. தேர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹெல்ப் ஆர் ஃபெசிலிட்டேட், அதாவது ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். தேர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹெல்ப் ஆர் ஃபெசிலிட்டேட் இன் த ட்ரான்ஸ்ஃபர் goods and services from the producer to the customer. குட்ஸை வந்து ப்ரொடியூசர்லேருந்து கஸ்டமருக்கு கொண்டு போகிற அந்த ஃபெசிலிட்டேட் அதை வந்து நம்ம அதை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷனில் நம்ம நினச்சிரோம் பார்க்குறோம். தே ஆர் நாட் டைரக்ட்லி கனெக்டட் வித் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குட்ஸை வந்து நம்ம நினச்சிரோம் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல கன்சியூமருக்கு டேரெக்டாக, அதை இன்டெரக்டாக தான் பண்ணுறாங்க. அது யார் மூலமாக அப்படின்னா அந்த சப்ளையர்ஸை நம்ம நினச்சிவோம் சொல்லுவோம். அடுத்தால ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸு ஃபினான்சிங்கு, ரிஸ்க் பியரிங்கு, மார்க்கெட் இன்ஃபர்மேஷனு, ஸ்டாண்டர்டு, கிரேடிங், பிராண்டிங், பேக்கிங், ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி இந்த ஃபெசிலிட்டேட்டில் உள்ள ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஸு லாங் டேர்ம், மீடியம் டேர்மு, ஷார்ட் டேர்ம். அந்த குட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ் வந்து என்னது இம்பார்ட்டன்ட். அது லாங் டேர்ம், மீடியம், ஷார்ட்னு 3 டைப்ஸில் அதை வந்து நினச்சிட்றாங்க டிவைட் பண்ணுறாங்க. ரிஸ்க் பியரிங்கில் டைம் ரிஸ்க் இருக்குது, பிளேஸ் ரிஸ்க் இருக்குது, காம்படிஷன் ரிஸ்க்கு, ரிஸ்க் ஆஃப் சேஞ்சு ஃப்ரம் நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஹியூமன் ரிஸ்க்கு மனிதனுடைய தவறுகள்னாலேயும் என்ன செய்யும் பொருட்கள் வந்து டேமேஜ் ஆகும். பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு சில பொலிட்டீஷியன்ஸ் அதுக்கு ரிலேட்டடாகவும் என்னது இந்த குட்ஸ் வந்து என்னச்சது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கு. இல்லை மார்க்கெட் இன்ஃபர்மேஷனில் கிளார்க் என்பவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆல் த ஃபேக்ட் எஸ்டிமேட் ஒப்பீனியன் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் யூஸ் இன் த மார்க்கெட்டிங் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டிமேட் பண்ணுறது ஒப்பீனியனு, அதர் இன்ஃபர்மேஷன் யூஸ் இன் த மார்க்கெட்டிங் குட்ஸு. செகண்ட் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் மீன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்டைன் ஸ்டாண்டர்ட் பேஸ்டு இன் இன்ட்ரின்சிக் குவாலிட்டிஸ் ஆஃப் த கமாடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ட்ரின்சிக் அப்படின்னா உள்ளார்ந்த தரம், அந்த தரத்தை வந்து அதை நினச்சது ஸ்டாண்டர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சைஸு, இந்த ப்ராடக்டோட சைஸு, கலரு, டேஸ்ட்டு, அப்பியரன்ஸு இதெல்லாம் வச்சு என்ன வச்சுறோம் இந்த குவாலிட்டியை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்குது. கிரேடிங் மீன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசிங் ப்ராடக்ட் டு இன் த சர்டைன் வெல் டிஃபைன்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன், சோப்புனா சோப்பு மட்டும்தான், அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தரம் பிரித்து என்ன வைக்கிறோம். இப்போ ஷாம்புனா ஷாம்பு மட்டும் அப்படின்னு இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் சொன்னேன். பிராண்டிங் மீன்ஸ் கிவிங் த நேம் ஆர் சிம்பிள் டு த ப்ராடக்ட் இன் ஆர்டர் டு டிஃப்ரென்ஷியேட் இன் ஃப்ரம் காம்படிட்டிவ் ப்ராடக்ட். அதாவது மற்ற ப்ராடக்டில் காம்படிட்டிவ், இப்போ இப்போ சர்ஃபெக்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம சோப்பு ஐட்டத்தில் பார்க்குறோம், அதுக்கு ரிலேட்டடாக மற்ற சோப்பும் வந்திருக்கும். இப்போ அந்த கிரேடை வந்து நமக்கு நினச்சுவாங்க, அதை வந்து பிரிப்பாங்க. சர்ஃபெக்சல்லே இது வேறு ஒரு டைப் அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கிறதுக்காண்டி இந்த ப்ராடக்டோடைய காம்படிட்டிவ் அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி இந்த பிராண்டிங். நெக்ஸ்ட்டு பேக்கிங் மீன்ஸ் ரேப்பிங் அண்டு கிராட்டிங், அதாவது கட்டுமானம் செய்கிறது. கிராட்டிங்கிறது அதை வந்து என்னது மூடி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். கிராட்டிங் ஆஃப் குட்ஸ் பிஃபோர் டிஸ்ட்ரிபியூஷன், குட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சேஃபாக கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கறதுக்காண்டி இருக்கக்கூடிய அந்த டேக்கிங் ஆக்ஷன். குட்ஸ் பேக்கடு இன் பேக்கேஜஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தம் அகேன்ஸ்ட் பிரேக்கேஜ், லீக்கேஜ், ஸ்பாயிலேஜ் அண்ட் டேமேஜ் ஆஃப் எனி கைண்டு. ஏதாவது எனி கைண்ட் ஆஃபில் அந்த ப்ராடக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சேஃபாக அதை பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங் இஸ் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் டேக்கன் பை த பிஸ்னஸ்மேன். ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராடக்டோடைய காஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணால் ப்ரைஸ் ரேட்டு ரீசனபிளாக இருக்கும். ப்ரைஸ் ரேட்டு ரீசனபிளாக இருந்தால் ஆவரேஜ் பீப்புளும் நினச்சிவாங்க வாங்குறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்க.
ஆனால் இந்த ப்ரைஸிங் ரேட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது வந்து பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஒரு என்னது ஒரு தனி இண்டிவிஜுவல் அச்சீவ் பண்ணுறதா நினச்சது இருக்குது. A decision upon which the success or failure of an enterprises depend to the large extent. இது சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியராக கொண்டு போகிறதுல அந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுல இம்பார்ட்டண்டாக நினச்சது இம்பார்ட்டன்ட் டிசிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதோட கிளாஸ் வந்து நினச்சது கம்ஸ் டு எண்டு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் மிக்சிங் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம்.